ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக் செய்யறதுக்கு நோ ஓவன், நோ வீட், நோ பட்டர், ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் எப்படி இந்த ப்ளம் கேக் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். பஞ்சு பஞ்சான இந்த ப்ளம் கேக் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ், இதில் கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்பவே குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். வாங்க கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெல்கம் டு ரம்ஜான் சமையல். ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸ் பார்த்திங்கன்னா நட்ஸ், ஃப்ரூட், டூட்டி ஃப்ரூட்டி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஜூஸ் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதற்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போது 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம் உடைச்சி சேர்த்துருக்கேன். உலர்ந்த கருப்பு திராட்சை ஒரு 50 கிராம் போல் சேர்க்குறேன். வெள்ளை ஒயிட் திராட்சையும் ஒரு 50 போல் சேர்க்குறேன். டூட்டி ஃப்ரூட்டி 3 கலர் சேர்ந்தா மாதிரி ஒரு பாதி கப் அளவுக்கு சேர்த்து இதை அப்படியே ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற விட்டுறேன். அது இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துடலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேரமலைஸ் பண்ணும் பொழுது சர்க்கரை நல்லா உருகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த நேரம் சர்க்கரை ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் கேரமலைஸ் ஆனால் போதும். இந்த பக்குவத்தில் இருக்கும் போது ஒரு 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். நீங்கள் குளிர்ந்த தண்ணீரும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரும் சேர்க்கலாம். சேர்க்கும் பொழுது பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேருங்க, ஏன்னா மேலே கொஞ்சம் தெறிக்கும், அதனால தான். இப்போது குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதற்குள்ளே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அப்படியே அது ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே கேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு சல்லடை வச்சு 2 கப் அளவுக்கு மைதா சேர்க்கிறேன். இதற்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து தாராளமாக செய்யலாம். கேக் ரொம்பவே நல்லா வரும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சலிச்சு எடுத்த பிறகு நமக்கு கேக்கு மாவு தயாராகிடுச்சு. கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை 2 துண்டு, இது கண்டிப்பாக நீங்கள் தூள் பண்ணி சேர்க்கணுங்க. அப்போ தான் ப்ளம் கேக் டேஸ்ட்டு எடுப்பாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ கேரமலைஸ் பண்ணதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். நல்லா கலந்து விட்ட பிறகு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்த பிறகு ஒரு 10 ரூபாய் பேக்கெட் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பால் பவுடர் இருந்தால் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச கிரேப்ஸ், நட்ஸ் எல்லாம் அந்த ஆரஞ்சு ஜூஸோடு ஊற வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது பேட்டர் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போது உங்கள் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸோ பேக் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டின்னை நீங்கள் எடுத்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அதன் மேலே கொஞ்சம் மைதாவும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், கேக் நல்லா ஒட்டாமல் வரத்துக்காக. கேக் பேட்டரை அந்த டின்னில் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். எப்போ நீங்கள் கேக் செய்யும் பொழுதும்
கேக் பேட்டர் வந்து 3/4 பங்கு இருக்கிற அளவுக்கு எடுத்திங்கன்னா கேக் வெந்து வரும்போது கரெக்டாக வரும். இப்போது குக்கரில் போட்டு மூடியை போட்டு மூடிட்டேன். கேஸ் கட்டும் இல்லை, விசில்ஸும் இல்லை. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த நேரம் நான் வந்து முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே வந்து சேர்த்து டெக்கரேட் பண்ணிட போகிறேன். கேக்கில் டெக்கரேட் பண்ணக்கூடிய இந்த நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் போட்டிங்கன்னா மேலே அப்படியே பேக் ஆகி இருக்கும். இல்லைனா எல்லாமே உள்ளே போயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி பேக் பண்ணுறேன். இப்போது அடுப்பை மூடி ஏற்கனவே ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுருந்தோம். இப்போது ஒரு அரை மணி நேரம் கிட்ட கேக் பேக்காக டைம் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் போல் எனக்கு ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு. 45 நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு எவ்வளோ சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கத்தியை உள்ளே விட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. சூப்பராக நமக்கு கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தயாராகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு அதன் பிறகு கத்தியை விட்டு சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி திருப்பி விட்டுடுறேன். லைட்டாக ஒரு தட்டு தட்டி எடுத்துட்டோன்னா வாவ், சூப்பராக நமக்கு கேக் தயாராகிடுச்சு பார்த்திங்களா. இனிமேல் பேக்கரியில் போய் வாங்காமல் குழந்தைங்க கேட்கும் பொழுது நம்ம வீட்லேயே நிறைய நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி ப்ளம் கேக் செஞ்சு தரலாம். ஆறின பிறகு தாங்க கண்டிப்பாக கட் பண்ணோம். அப்போ தான் கேக் ஷேப்பாக வரும் உங்களுக்கு. சூப்பரான டேஸ்ட்டோட ப்ளம் கேக் நமக்கு தயாராகிடுச்சு. எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் செஞ்சு அசத்துங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு